ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பச்சரிசி வச்சு செவாப்பில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரிசி நல்லா புடச்சிக்கலாம், அப்போ தான் தூசி இருந்தால் போயிடும். அதுக்கப்புறம் அதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு மூடி தேங்காவை நல்லா குட்டி குட்டியாக சின்னதாக மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ண அரிசி மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டு அதை சளிச்சு வச்சுக்கலாம். நல்லா நைஸான மாவு தேவை இதுக்கு. இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு வீடியோ வேணால் என் சேனலில் போய் பாருங்கள். நல்லா டீட்டெயில்டாக ரெசிபி போட்டிருக்கேன். நல்லா நைஸாக மாவு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காவை போட்டு அதில் தண்ணி ஊற்றி, உப்புலாம் எதுவுமே போடக்கூடாது. வெறும் தேங்காய் அந்த மாவு மட்டும்தான். தண்ணி ஊற்றி கோதுமை மாவை விட கொஞ்சம் லூஸான பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. அதை குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு தெரியாது, சாப்பிட நல்லாயிருக்கும். சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி ஃபார் அவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.